Hi everyone, welcome to our channel Healthy Kitchen உணவு மேடம். இன்னைக்கு ஒரு பேசில் டீ அண்ட் காஃபி எப்படி வீட்லேயே பட்ஜெட் ஃப்ரீயாக ஹெல்த்தியாக வீட்டில் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம வீட்டு கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச பேசில் சீட்ஸும் நான் எடுத்திருக்கேன். பேசில் சீட்ஸ் தான் நம்ம சப்ஜா சீட்ஸ்னுமே சொல்கிறது. அந்த சப்ஜா சீட்ஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிக்கிறதுக்கு சாலட்ஸில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஃபலூடா எல்லாத்துலேயுமே நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேசில் இலையை நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதை தண்ணியில் கொதிக்க வச்சு க்ரீன் டீ மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கிறேன். நீங்கள் டெய்லியுமே அந்த மாதிரி குடிக்கலாம். சில பேருக்கு பேசில்ஸ் எனக்கு சரிப்பட்டு வராது, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒத்துக்காதுன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஆனால் நிறைய பேர் வெரைட்டிஸ் ஆஃப் டீஸ் கடையில் வாங்கி குடிக்கிறவங்க இந்த மாதிரி வீட்டில் பேசில் இல்லாதவங்க துளசியில் கூட இந்த மாதிரி டெய்லியும் பண்ணி குடிச்சிட்டு வர்றது இட் இஸ் வெரி குட் ஹெல்த் ரிஃப்ரெஷ்மெண்ட் டீயாக இருக்கும். அதனால் இது நான் க்ரீன் லீஃப் போட்டு ஒரு டீ பண்ணியிருக்கேன். இதே லீஃபை வீட்டில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் நான் எதுவுமே சேர்க்கலை, ப்ளைனாக பொடிச்சு ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா வேறு நிறைய டீ நம்ம சுக்கு இஞ்சி இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இலை நான் வெறுமனை தான் பொடிச்சிருக்கேன். பொடிச்சிட்டு நம்ம தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா வார்மாக நல்ல கலரும் ஃப்ளேவரும் கொடுக்குற நல்ல மணமாக உங்களுக்கு ஒரு நேச்சுரல் டீ கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஊற்றி ஃப்ளேவருக்கு லைமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ நீங்கள் கலந்து குடிச்சிக்கலாம். அதே மாதிரி நான் இந்த பேசிலோட நான் ரோஸ்டட் காஃபி எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற காஃபி பொடியை கூட அதில் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும். அதை இன்னும் கொஞ்சம் எப்படி என்ஹான்ஸ் பண்ணி ஹெல்த்தியாக வீட்டில் குடிக்கிறதுங்கிறதுக்காக ரோஸ்டட் காஃபியும் அந்த பேசில் ட்ரை லீவ்ஸ் எடுத்து நான் பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் உங்களுக்கு தேவையான அளவு காஃபி பொடி போட்டுக்கிட்டிங்கன்னா வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஹெர்பல் காஃபியே உங்களுக்கு கிடச்சிரும். இதையுமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடிட்டிங்கனாக்கா அது நல்ல ஃப்ளேவராக செம்மையான ஒரு பிளாக் காஃபி உங்களுக்கு பேசில் காஃபி வீட்டில் கிடச்சிரும். பால் ஊற்றி காஃபி குடிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலை, பிளாக் காஃபி வேணும், பிளாக் காஃபியில் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு டீயும் பிளாக் காஃபியும் வீட்டில் பேசிலோடு சேர்த்து பண்ணிக்கலாம். பேசில் இல்லாதவங்க துளசியில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குடிக்கும்போது நமக்கு நேச்சுரலாகவே உணவு மருந்தாக ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் டீயாக 2 times 3 times கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வெள்ளை சக்கரை சேர்த்துக்காதீங்க. தேனோ நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டு அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு சேர்த்துக்கலாம். லைம் ஜூஸ் வேணுங்கிறவங்க கொஞ்சம் லைம் கூட நீங்கள் சேர்த்து ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆரோக்கியமான டீயாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் ஹெல்தி நேச்சுரல் ஃபுட்ஸ். தேங்க்யூ.